ஆப்ரேஷன் தியேட்டர் ஸ்டெரிலைசேஷன் ஸ்ட்ரைச்சர் வந்து ஃபியூமிகேஷனாக ஃபார்மாலிகேட் கொடுப்பாங்க. ரெக்குவயர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபியூமிகேஷனாக ஃபார்மாலிகேட் கொடுப்பாங்களா, அதுக்கப்புறம் வந்து 50 ml ஃபார்மாலிகேட் வந்து இந்த ப்ரொசீஜரில் வந்து நல்லா வந்து ஃபியூமிகேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேனில் வந்து நல்லா காய வைப்பாங்க. மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து இந்த ஃபியூமிகேஷன் வந்து அதுக்கப்புறம் ஆல்கலேட்டட் ஆசிட் அமினோ ஆசிடாக இருக்கிறதுனால நல்லா வந்து சல்ஃபைடு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சல்ஃபோ ஹைட்ரஜன் டீஆக்சிட் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா டாக்ஸின் அண்ட் இரிட்டண்ட்டாக இருக்குது. இதோட டியூரேஷன் வந்து 48 hours தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபியூமிகேஷன் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அல்கலாய்டு வந்து பார்க்கலாம். அல்கலாய்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூமிகேஷனு இது வந்து ஃபியூமிகேஷனாக அல்கலாய்டு யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ராவைலட் ரேடியேஷனும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் த ரீயூசபிள் எக்யூப்மெண்ட் வந்து நல்ல ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க. ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டர் மூலிமா குளோரின், ஃபார்மால்டிகேடு, குளூட்டரால்டிகேடு, பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன், ஆட்டோக்ளேவ் பண்ணுறாங்க. கெமிக்கல் ஸ்டெரிலைசேஷன் வந்து எத்தில் ஆக்சைட் பண்ணிடுவாங்க. எத்தில் ஆக்சைட் பண்ண பிறகு ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ஒரு ஸ்வாப் போட்டு க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேபிளை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஹெட் லேம்ப்பு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏசி டிடெக்ட் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க. சாக்லேட் அகாரில் வந்து ஒரு சாலிட் கல்ச்சரை எடுத்துகிட்டு ஒரு என்னென்னா அதுக்கப்புறம் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா மெனிஞ்சைட்டிஸ் இதெல்லாம் எடுத்துருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்து பண்ணுவாங்க. ராபின்சன் ஹூக் வித் மீடியம் வந்து எடுத்து போட்டு பார்ப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் அழுகு இருக்கா இல்லையா, ஃப்ளூயிட் மீடியத்தில் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனாரபிக் கல்ச்சர் மீடியா வந்து இருக்கான்னு. அதுக்கப்புறம் வந்து எம்சி மாத் ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் த மெத்தட் வந்து அதுக்கப்புறம் எம்சி அதுக்கப்புறம் தீஸ் ஆர் த ஃபீல்டு, கேஸ் பேக் மெத்தடு, அதுக்கப்புறம் ஆர்சிஎம் மெத்தடு, அதுக்கப்புறம் ஆட்டோக்ளேவ், அதுக்கப்புறம் ஆனாரபிக் வந்து க்ளோ பாக்ஸு இதெல்லாமே இருக்குது. கிளாஸ்டிடியன் டிட்டனி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கலருங்க ஃபியூமிகேஷன் இந்த மாதிரி தான் ஃபியூமிகேஷன் வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி தியேட்டரில் வந்து நல்லா வந்து ஃபியூமிகேட் பண்ணி வைப்பாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது.